Hello students, in this video 5th standard English 2nd term unit 2. So already you learned unit 2 prose and poem. So in this section you are going to learn the grammar section. So one kind of grammar section like conjunction word. In this video you are going to learn the conjunction word. So what is mean by conjunction? Like the conjunction is an இணைப்புச்சொல். conjunction அப்படிங்கிறது என்னன்னா இணைப்புச்சொல். So it is used to join two nouns to phrases or sentences. The conjunction word நம்ம யூஸ் பண்ணி அதாவது இப்போ நவுன் ஏதாவது ரெண்டு நவுன்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம் phrases and sentences. For example, ராம் அண்ட் ராஜு ஆர் பிரதர்ஸ். ஸோ இந்த இடத்துல ராம் ராஜ் ரெண்டு பேருமே வந்து ஒரு நவுன், ஒரு பர்சன்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இரண்டு வார்த்தைகளையோ வாக்கியங்களையோ இணைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டை வந்து நம்ம என்ன சொல்ல போறோம்னா கன்ஜெக்ஷன் சொல்றாங்க. ஓகே. அட் த சேம் டைம் கன்ஜெக்ஷன் ஆர் கால்ட் அஸ் கனெக்டிங் வேர்ட்ஸ். கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறத கனெக்டிங் வேர்ட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். In this section, so first of all you have to know a conjunction is a word that join two words or sentences. So in this section you are going to learn about the 5 conjunction or connecting word: and, or, but, so and because. Okay, so the 5 connecting words you have to learn. So the first one, and. ஸோ இந்த அண்ட் அப்படிங்கிற இந்த வேர்ட்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லைக் த அண்ட் இட் இஸ் யூஸ்டு டு ஷோ அடிஷன். It is used to show addition like the present ideas that are similar. For example, he has a pencil. அவன்கிட்ட ஒரு பென்சில் இருக்கு. அடிஷனாக என்ன இருக்கு? எ பேப்பர். He has a pencil and a paper. He has a pencil and paper. So the and it is used to show some addition word and the present ideas that are similar. That okay. So the answer, he has a pencil and a paper. And like Arun and Rajesh are brothers. Bread and jam, blackboard and chalk piece, cup and saucers, like and all. We have to use the and connecting word. And then next one, like but. Next one, like but. So but, so it is used to show a contract. So a contract. So the present idea that are opposite. Present ideas that are opposite. It may be we have or haven't. நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா அதுக்கான ஆப்போசிட் இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ பட் அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா இட் ஷோஸ் எ கான்ட்ராஸ்ட் லைக் த ப்ரெசன்ட் ஐடியாஸ் தட் ஆர் ஆப்போசிட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், he has a ball. அவங்கிட்ட பால் இருக்கு, ஆனால் ஆப்போசிட் என்னது? நாட் a bat. அவங்கிட்ட பேட் இல்லை. ஸோ that time we have to using the connecting word but. He has a ball but not a bat. So see the answer. He has a ball but not a bat. And like she is poor but honest. அவ வந்து ஏழை தான் ஆனால் நேர்மையாக இருப்பா. she is poor but honest. அவ ஏழையாக இருந்தாலும் ஆனால் நேர்மையாக இருப்பா. ஓகே. அண்ட் அனதர் ஒன் எக்ஸாம்பிள் லைக் த ஸ்டிக் வாஸ் தின். ஸ்டிக் அப்படின்னா என்னது? குச்சி. ஒரு குச்சி வந்து ரொம்ப ஒல்லியாக தான் இருக்குது. பட் இட் வாஸ் ஸ்ட்ராங். அது ஒல்லியாக இருந்தாலும் எப்படி இருக்குது? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆப்போசிட்டாக சொல்கிறது. சரிங்களா? ஸோ பட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஷோ எ கான்ட்ராஸ்ட் ப்ரெசன்ட் ஐடியாஸ் தட் ஆர் ஆப்போசிட். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், த கன்ஜெக்ஷன் வேர்ட் ஆர். So or like option, it is so an option. Option, that means you have to select any one. So on option. Present an alternative idea or choice. Or அப்படிங்கிறது it is so an
ஆப்ஷன் ஆப்ஷன்னா இது அல்லது அது அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. the present an alternative idea or choice. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியில் இது அல்லது அந்த ஆல்டர்னேட்டிவ் இது இது அல்ல அப்படின்னா இன்னொன்று செலக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் we have to using the connecting word or. So here one example, do you want apple or pear? So here one spelling mistake, like pear OP யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டூ யூ வாண்ட் ஆப்பிள் ஆ ஆரஞ்ச், உனக்கு ஆப்பிள் வேணுமா அல்லது ஆரஞ்சு வேணுமா, ஆப்பிள் வேணுமா பியர் வேணுமா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் ஆப்ஷன் வந்து ஏதோ ஒன்று தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம் சரிங்களா. அண்ட் அனதர் ஒன் எக்ஸாம்பிள், யூ சூஸ் கூல் ட்ரிங்க்ஸ் ஆர் ஹாட் ட்ரிங்க்ஸ், உனக்கு வந்து கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா அல்லது ஹாட் ட்ரிங்க்ஸ் வேணுமா. யூ ஹாவ் டு செலக்ட். ஐ லைக் டு செட்டில் இன் யூஎஸ்ஏ ஆர் யூகே, நான் வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகணும் விரும்புகிறேன், அப்படி இல்லைன்னா யூகே, யூகேங்கிறது யுனைடெட் கிங்டம், லைக் லண்டனில் நான் செட்டில் ஆகணும் விரும்புகிறேன். ஸோ த எக்ஸாம்பிள் ஃபார் த ஆர் கனெக்டிங் வேர்ட், do you want apple or orange, choose cool drinks or hot drinks, I like to settle in USA or UK. Did you understand, students? So here we have to using the connecting word or. And the next one, because. So the connecting word because is used to for the explain the present reason. ப்ரெசன்ட் ரீசன், அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணத்தை சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கனெக்டிங் வேர்ட் பிகாஸ். ஸோ ஹியர் சம் எக்ஸாம்பிள் கிவன், I cannot go outside, like I cannot go out, என்னால் இப்போ வெளியில் போக முடியாது. பிகாஸ் அதுக்கு காரணம் என்ன, இட் இஸ் ரைனிங், அங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, ஸோ அதனால நான் வெளியில் போக முடியாது. அப்போ வெளியில் போக முடியல அப்படிங்கிறதுக்கான காரணம் ரீசனை வந்து சொல்கிறோம் இல்லையா. ஸோ தட் டைம் வி ஹாவ் டு யூஸிங் கனெக்டிங் வேர்ட் பிகாஸ். அந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், he missed the bus, அவன் பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டான். அதுக்கான காரணம் என்ன, he came late, அவன் லேட்டாக வந்ததுனால பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டான். ஸோ காரணம் ஓகேவா. ஸோ he missed the bus because he came late. Third one, she did not buy book, அவளால் வந்து அந்த புக்கை வாங்க முடியல. ஏன் வாங்க முடியல, அதுக்கான ரீசன் என்ன, பிகாஸ் she had no money, அவகிட்ட பணம் இல்லை. ஓகே, did you understand, student? And another one example I tell, the rat run fast. rat அப்படின்னா என்னது, எலி. the rat run fast, அந்த எலி வந்து வேகமாக ஓடுது. அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும், எலி வேகமாக ஓடுதுன்னா காரணம் என்ன, பூனை தான் எலியை பிடிக்கும். அப்போ பிகாஸ் எ கேட் வாஸ் சேசிங் இட், புலி வந்து அதை பூனை அதை பிடிக்க வர்றது அப்படிங்கிறதுக்காக அந்த எலி என்ன பண்ணுது, வேகமாக ஓடுது. ஸோ த ரீசன் த rat run fast because a cat was chasing it. Okay. And another one, like another one example, Tom left the class. Tom left the class. ஏன் அப்படின்னு, அதாவது வந்து டாம் லெஃப்ட் த கிளாஸ்னா அவன் வந்து கிளாஸில் வந்து லீவ் போடுறான் அல்லது கிளாஸை விட்டு வெளியில் போகிறான். ஏன் போகிறான், பிகாஸ் he was sick. he was sick. sick அப்படின்னா என்னது, அவனுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவன் கிளாஸை விட்டு வெளியில் போகிறான். So here the word because is used to explain the reason for the present action. present action. Okay, present reaction or present reason. அதாவது முன்னாடி கொடுத்த ப்ரெசன்ட், த ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ ஐ கேனாட் கோ அவுட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டுக்கான ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் ரைனிங். ஓகே, ஸோ அந்த மாதிரியான மீனிங். ஸோ பிகாஸ் அப்படிங்கிற அந்த வேர்ட் இட் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிளைன் தி ப்ரெசன்ட் ரீசன். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட், ஸ்டூடெண்ட்? ஓகே, அந்த நெக்ஸ்ட் ஒன் so. Next one, so. Oh, like the word so is used to explain the present consequence or result.
அதாவது வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக நடக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்டுக்கான ரீசனை சொல்லணும் அப்படின்னா நம்ம கனெக்டிங் வேர்ட் பிகாஸ் யூஸ் பண்ணுறோம். அதே அந்த ப்ரெசண்ட் ஈவெண்ட்டுக்கு அந்த அந்த ப்ரெசண்ட் ஈவெண்ட்டுக்கான ஒரு ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்படின்னா இதனால தான் இது எனக்கு நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் சொல்கிறது. நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அதனால எனக்கு வந்து சளி பிடிச்சிது. நான் மழையில் நனைஞ்சேன் அதனால் எனக்கு வந்து காய்ச்சல் வந்தது. இந்த இடத்துல வந்து மழையில் நனைஞ்சதுனால நடந்த ஒரு எஃபெக்ட் ரிசல்ட் என்ன, ஃபீவர் வந்தது. ஓகேவா? ஸோ அதுக்கான ரிசல்ட்டை சொல்லணும் அப்படின்னா வி ஹாவ் டு யூஸிங் த கனெக்டிங் வேர்ட் ஸோ. ஓகே, ஸோ சி த எக்ஸாம்பிள். பிரியா வாஸ் சிக். அவளுக்கு உடல்நல சரியில்லை. ஓகேவா? அதனால அவ என்ன பண்ணா, சி கன்சல்டட் எ டாக்டர். அவளுக்கு உடல்நல சரியில்லாம இருந்ததுனால அவ என்ன பண்ணா, டாக்டரை கன்சல்ட் பண்ணா. ஹீ கேம் லேட். அவன் லேட்டா வந்தான். லேட்டா வந்ததன் விளைவு என்ன, ஹீ மிஸ்டு த பஸ். அது இந்த பிஃபோர் பிகாஸ்க்கு கொடுத்த அதே சென்டென்ஸ் தான், பட் இந்த இடத்துல அந்த ஈவெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. காரணம் என்னன்னா அங்கே வந்து ரீசனை சொன்னோம், இங்கே நம்ம ரிசல்ட் கொடுக்குறோம். ஹீ கேம் லேட். அவன் லேட்டாக வந்தான். லேட்டாக வந்ததோட விளைவு என்ன, அவனுக்கு அவன் பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டான். சி ஹேட் நோ மணி. அவகிட்ட பணம் இல்லை. பணம் இல்லாதனால அவனால் என்ன செய்ய முடியலை, சி டிட் நாட் பை த புக். அவனால் புக்கை வாங்க முடியலை. ஸோ த வேர்ட் இஸ் ஸோ இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிளைன் த ரிசல்ட் ஆஃப் தி ப்ரெசன்ட் event. Result of the present event, like the first event. Did you understand, student? And another one example I tell. I ate 3 ice cream. I ate 3 ice cream. So நான் 3 ice cream, நான் 3 ice cream சாப்பிட்டேன். I caught half. அப்போ இந்த இடத்துல நான் கனெக்டிங் வேர்ட் என்ன யூஸ் பண்ணணும், so. ஓகேவா? கனெக்டிங் வேர்ட் so யூஸ் பண்ணணும். And another one, ஐ வாஸ் ஆன் லீவ். ஐ வாஸ் ஆன் லீவ். நான் லீவில் இருக்கேன். ஏன் லீவில் இருக்கேன், அதுக்கான ரீசன் சொல்லணும். பிகாஸ் ஐ ஹேட் அ ஸ்டொமக் பெயின். எனக்கு வயிறு வலிச்சதுனால நான் லீவில் இருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட், டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்? ஸோ இன் திஸ் செக்ஷன் யூ ஹேவ் லேர்ன்ட் த கனெக்டிங் வேர்ட் அண்ட், ஆர், பட், ஸோ அண்ட் பிகாஸ். ஸோ அண்ட் அப்படிங்கிறது என்ன சொன்னோம், ஸோ சம் அடிஷன். இது கூட இதையும் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சம் அடிஷன் வேர்ட் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா அண்ட் யூஸ் பண்ணணும். பட் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெசன்ட் ஈவெண்ட்டுக்கான ஆப்போசிட், லைக் ப்ரெசன்ட் ஐடியாவோடைய ஆப்போசிட். அதாவது என்கிட்ட நோட் இருக்கு ஆனால் பேனா இல்லை. ஐ ஹேஸ் அ நோட் பட் நாட் எ பென். என்கிட்ட நோட் இருக்கு ஆனால் பேனா இல்லை. அதர்வைஸ் ஐ ஹாவ் அ பென் பட் இட்ஸ் நாட் இங்க். அதில் வந்து இங்க் இல்லை. பேனா இருக்கு ஆனால் அதில் இங்க் இல்லை. அப்போ அந்த டைமிங்கில் வி ஹாவ் டு யூஸிங் த கனெக்டிங் வேர்ட் பட். ஓகே. அண்ட் தேர்ட் ஒன் என்ன சொன்னோம், ஆர். ஆர் அப்படிங்கிறது என்னன்னா ஆப்ஷன். லைக் இட்ஸ் அ ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ். இது அல்லது அது. டு யூ வாண்ட் ஆப்பிள் ஆர் ராங்கோ? டு யூ லைக் ஐஸ்கிரீம் ஆர் சாக்லேட்? டு யூ லைக் மில்க் ஆர் காஃபி? ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா தட் டைம் வி ஹாவ் டு யூஸிங் த கனெக்டிங் வேர்ட் ஆர். அண்ட் பிகாஸ் அப்படிங்கிறது த கரண்ட் ஈவெண்ட்டோடைய ரீசன் என்ன அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளைன் கொடுக்குறோம். ஓகே. அந்த லாஸ்ட் ஒன் ஸோ அப்படிங்கிறது என்ன, த ப்ரெசன்ட் ஈவெண்ட்டுக்கான ரிசல்ட். இப்போ வந்து நான் லீவு போட்டேன் அப்படின்னா அதுக்கான லீவு போடுறேன் அப்படின்னா ஏன் லீவு போட்டேன், எனக்கு வந்து ஃபீவர் இருந்தது. ஓகேவா? லீவு போட்டதன் விளைவு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லீவு அப்படிங்கிறத விட அனதர் ஒன் எக்ஸாம்பிள் ஐ கிவ். ஹி வாஸ் அஃப்ரைட் ஆஃப் தி டாக். ஹி வாஸ் அஃப்ரைட் ஆஃப் தி டாக். அவன் வந்து டாக்குக்கு பயப்படுறான். ஏன் பயப்படுறான், லைக் ஸோ ஹீ ரன் அவே. அவன் நாய்க்கு பயந்ததுனால அந்த இடத்துல இருந்து அவன் ஓட ஆரம்பிக்கிறான். ஹி வாஸ் அஃப்ரைட் ஆஃப் தி டாக் ஸோ ஹீ ரன் அவே. ஓகே. And here I give the answer for the example. Simply you have to remember that because that mean give some reason, so give some result. Match the following. What is the answer for the cat was hungry because
The cat was hungry. What is the answer, ma'am? இந்த இடத்துல வந்து பூனை வந்து பசியா இருந்தது. பசியா இருந்ததோட விளைவு என்ன? அதனால அது என்ன பண்ணுச்சு? So it ate a fish. பசியா இருந்ததுனால அது எதை சாப்பிட்டுச்சு? மீனை வந்து சாப்பிட்டுச்சு. செகண்ட் ஒன், ஐ வாஸ் ஆன் லீவ். நான் லீவ்ல இருந்தேன் பிகாஸ் ஐ ஹேட் அ ஹெட். ஹி வாஸ் அஃப்ரைட் ஆஃப் தி டாக். ஸோ ஹி ரன் அவே. அவன் நாய்க்கு பயந்ததுனால அவன் அந்த இடத்துல இருந்து ஓடுனான். சி வெண்ட் ஹோம் இயர்லி. அவள் வீட்டுக்கு போயிட்டா. ஏன்? பிகாஸ் சி ஹேட் டு அட்டெண்ட் த ஃபங்க்ஷன். ஸோ யூ ஹாவ் டு நோட் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். And the next one you have to choose like a correct connecting words. He ate 2 chocolate. அவன் 2 சாக்லேட் சாப்பிட்டதோடைய விளைவு ரிசல்ட் he caught cough. So here we have to using the connecting word so. The rat ran fast. பூனை வேகமாக ஓடுது. ஏன் ஓடுது? ரீசன் என்ன? A cat was chasing it because he missed his purse. அவன் வந்து தன்னுடைய பர்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டான். மிஸ் பண்ணதுனால அவன் எப்படி இருந்தான்? ஹி வாஸ் சேட். அதனால அவன் வந்து எப்படி இருக்கான்? ரொம்ப வருத்தமாக இருக்கான். ஸோ ஹியர் வி ஹாவ் டு யூஸிங் த கனெக்டிங் வேர்ட் ஸோ. டாம் லெஃப்ட் த கிளாஸ். ஏன் லீவ் போட்டிருக்கான்? கிளாஸை விட்டு ஏன் போனான்? பிகாஸ் ஹி வாஸ் சிக். அவனுக்கு உடல்நிலை சரியில்லை. ஹி லாஸ்ட் த கீ. அவன் கீயை வந்து தொலைச்சிட்டான். கீயை தொலைச்சதோட விளைவு ஹி குட் நாட் ஓப்பன் ஹிஸ் ரூம். அதனால அவனுடைய ரூமை திறக்க முடியலை. ஸோ ஜஸ்ட் யூ ஹாவ் டு நோட் த ஆன்சர். Did you all understand, students? So the connecting word like the conjunction. So the conjunction is a word that join two nouns or phrases or sentences. The connecting word like the conjunction also the connecting word. Okay. And the next class we will discuss about another concept. Thank you.